வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்திருநாளில் அன்பு மற்றும் நல்லிணக்கம் மூலமாக நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை மேம்படுத்தி மகிழ்ச்சியை பெருக்கட்டும் என அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று குவைத் பட்டத்து இளவரசர் திரு ஷேக் அல் காலேத் அல் ஹமாத் அல் முபாரக் அல் சபாவுடன் தொலைபேசியில் உரையாடி ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். மேற்காசிய நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் கவலைகளை பரிமாறிக்கொண்டனர். நாட்டில் சாலை, மின்சாரம், தொலைத்தொடர்பு உட்பட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் உள்ள வகையில் மொத்தம் 100 தொழில் பூங்காக்களை 33,660 கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்கான பவ்யா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும்போது பணம் செலுத்தாமல் போன வாகனங்களிடமிருந்து நிலுவைக் கட்டணத்தை வசூலிக்க முறையான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளில் புதிய திருத்தங்களை அறிவித்துள்ளது. மாநிலங்களவையில் பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெற்ற 59 உறுப்பினர்களுக்கு நேற்று பிரியாவிடை கொடுக்கப்பட்டது. 9 பெண் உறுப்பினர்களும் இதில் அடங்குவர். நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு இவர்கள் ஆற்றியுள்ள பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அவையில் பேசுகையில் தெரிவித்தார். காரைக்காலில் தேர்தல் பணியாளர்களின் ரேண்டமைசேஷன் தொடர்பான கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி இஷிதா ராடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் பணியாளர்களின் ரேண்டமைசேஷன் நடைமுறை, பணியாளர் ஒதுக்கீடு தொடர்பான செயல்முறை, கணினி வழி தேர்வு முறை, தேர்தல் பணிகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை உறுதி செய்யப்படும் விதம் ஆகியவை விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.